நான் இப்போ புதுசாக வந்து இந்த வருஷத்தில் வந்து பப்பாளி பயிர் பண்ணிக்கிற வெல்கம் 46ன்னு ஒரு ரகத்தை போட்டிருக்கேனுங்க. 10வது மாதத்தில் ஈல்டுக்கு வந்துடுதுங்க. அப்புறம் ரெண்டாவது இப்போ ஒரு 4 மாதம் ஆச்சுக்கு 4 மாதத்தில் வந்து ஒரு மரத்துக்கு ஒரு 40 கிலோ வட்டம் வந்துருக்குதுங்க. ஒரு 80-90 கிலோ வரைக்கும் மரம் ஒன்றுக்கு ஒரு 100 கிலோ வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. வணக்கம், இது டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மூலமா ஒரு ஃபீல்டு வந்து விசிட் பண்ண பார்த்துருக்கோம். நம்மளுக்கு தெரியும் சிறப்பான முறையில் வந்து பப்பாளி விவசாயம் எப்படி பண்ணுவது, பப்பாளி விவசாயத்தில் ஒரு நல்ல ஈல்டிங் வந்து எப்படி எடுக்கிறதுங்கிறது டாக்டர் விவசாயம் தொடர்ச்சியா வந்து ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் எப்பொழுதும் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு வருது. அந்த வகையில் வந்து இங்க வந்து ரீஜனல் மேனேஜர் வந்து பார்க்க வந்திருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் என்னுடைய பேர் கார்த்திகேயன். வெல்கம் சீஸில் ரீஜனல் மேனேஜராக இருக்கிறேன். இப்போது நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திரு நடராஜன் அவங்க தோட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெல்கம் சீஸ் பப்பாளி வந்து 1.5 ஏக்கர் போட்டிருந்தாங்க. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் 1.5 ஏக்கர் போட்டிருந்தாங்க. 10வது மாதம் வந்து அறுவடை ஸ்டார்ட் பண்ணாங்க. 10வது மாதம் அறுவடை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து ஐயா வந்து மீட் பண்ண வந்திருக்கிறோம். என்ன பப்பாளி ரகம் பண்ணியிருக்காரு, எப்படி வந்து விவசாயம் பண்ணியிருக்காரு, எந்த வகையில் வந்து லாபகரமாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூட்சமும் ஒரு யுக்தியில வந்து ஐயா கிட்ட மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். பல்லடம் மாவட்டங்க, வடுவளை கிராமத்தில் பேர் நடராஜுங்க. இந்த வருஷத்தில் வந்து இந்த மார்ச் மாதத்தில் நடவு ஓட்டணுங்க. பப்பாளி ஒரு 1500 கன்று போட்டணுங்க. அதில் வந்து இப்போ ஒரு 1.5 ஏக்கரை வாட்ட போட்டிருக்கிற 6 கேளுங்கிற இடைவெளி விட்டு போட்டிருக்குதுங்க. ரெண்டாவது மூடாக்கு வாழைச்செடி வந்து போட்டதுனால எனக்கு அந்த களையில கட்டுப்படுத்திட்டு நல்லாவே 100% ரொம்ப அருமைங்கய்யா. அதுதாங்க நானும் அப்சர்வ் பண்ணுங்கய்யா. செடி பார்க்கும்போது வயலை பார்க்கும்போது எங்கேயும் களையே இல்லை. ஆக்சுவலா இப்பதான் கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லா இடத்துலயும் இனிமேல் களையெல்லாம் காய ஆரம்பிக்கும். ஆனா உங்களுது இப்பவே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ப்ளீட்டா இருக்குது. கம்ப்ளீட்டா சுத்தமா இருக்குது. அதனால எனக்கு களைக்கூலி அடிக்கிறதோ மற்ற களை எடுக்கிற நிர்வாகத்திலேயே நம்ம ஜீரோங்கிற அளவுக்கு செலவே ரொம்ப குறைஞ்சிடுது. அப்படி மார்ச் மாசத்துல வந்து நடவு போட்டதுங்க. 7வது மாசத்துல ஈல்டுக்கு வந்துடுது. ஈல்டிங் வந்து 7வது மாசத்துல முதல் காய் அறுத்தீங்க. பொறுத்துட்டு இருக்குதுங்க. ரகம் என்னங்கய்யா? ரகம் வந்து WS46 வெல்கம் சீட்ல. வெல்கம் சீட்ல வந்து WS46. நீங்க ஒரு 7வது மாசத்துல பழம் இருக்க ஆரம்பிச்சிங்க. அப்போ வந்து என்ன சைஸ்ல வந்து ஒரு பழம் வந்துச்சு? ஒரு 1.5 கிலோ 1 கிலோ அப்படிங்கிற அளவுக்கு மார்க்கெட் சைஸ்ன்னு சொல்ற சைஸ்க்கு வந்துருச்சுங்க. இந்த WS46 வந்து மார்க்கெட்ல வந்து எப்படி உங்களுக்கு வந்து வியாபாரம் ஆகுது? வியாபாரிகளை வந்து ஈஸியா அக்செப்ட் பண்றாங்களா? அது வந்து சைஸ் வந்து மார்க்கெட் சைஸ்ன்னு ஒரு வந்துருதுங்க. நம்ம பெரிய சைஸா 3 கிலோ அளவுக்கெல்லாம் வந்துன்னா சிரமப்படுறாங்க. இது 1.5லேருந்து 2 கிலோக்குள்ள வருது. அதனால மார்க்கெட் சைஸுங்க வந்து டேஸ்ட் வந்து 14 பிரிக்ஸ் அளவுக்கு வருது. வியாபாரி வந்து போட்டி போட்டு வர்றாங்க, நல்ல ரேட்டும் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் வந்து 1500 செடிக்கு வந்து இப்போ ஒரு 45 டன் வரைக்கும் கொண்டு வந்துட்டுங்க. அப்படிங்களா? 15லேருந்து 20 டன் வரைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பராமரிப்பில் கொஞ்சம் நிறைய தடுமாற்றங்க. முதல் தடவை ஓட்டுறதுனால கொஞ்சம் தடுமாற்றங்கள்லாம் இருக்குது. ஓ, இதான் முதல் விவசாயம் பண்றீங்க? முதல் பண்றீங்க. முதல் தடவை ஓட்டினாங்க. ரொம்ப போகும்போது கிட்டத்தட்ட இன்னும் நல்லா செய்யலாம்னு ஆர்வத்துக்காக நம்ம கண்டிப்பாங்கய்யா உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் மூலமா எடுத்துட்டு போறதுக்கு டாக்டர் விவசாயம் எப்பவும் சப்போர்ட் பண்ணோம். அதே போலங்க பழம் பழுத்த பிறகு இதோடைய கீப்பிங் கெப்பாசிட்டி எப்படி சொல்றாங்க? அது நல்லா தான் இருக்குதுங்கிறாங்க. ஒரு 4 நாள் வரைக்கும் வச்சு விற்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுல ஒண்ணு ஒரு மாதிரி பழம் வந்து கொலன்னு போகுதா, அந்த மாதிரி இல்ல கெட்டியா இருக்குதா, நல்லா இருக்கா? நல்லா டேஸ்டா இருக்கு. சேதாரம் ரொம்ப கம்மியா இருக்குதுங்க. அப்ப வியாபாரிகள் வந்து விருப்பப்பட்டு வாங்குறாங்க, போட்டி போட்டு வாங்குறாங்க. அப்படிங்களா? எனக்கு வேணும் உனக்கு வேணும். இப்ப நீங்க ஒரே வியாபாரி கிட்ட இந்த 45 டன் வித்தீங்களா இல்ல வியாபாரி கிட்ட வித்தீங்களா? ஒரு 2வது வியாபாரிக்கிட்ட இப்ப கொடுத்துருக்கணும். முதல்ல ஒரு வியாபாரி அவருனால முடியலைங்க, அதனால 2வது ஒரு வியாபாரி கொடுத்துருக்கு. அவரால் இன்னும் அவரு மறுபடியும் அடுத்த ஒரு 4 ஏக்கரை போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறாரு. இல்ல இதே வெரைட்டி சொல்லியிருக்காங்களா இல்ல வேற வெரைட்டி போடலாம்னு சொல்லியிருக்காங்களா? வெரைட்டி போட்டாங்க, நான் விற்கிறதுக்கு நான் தயார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்களா? இப்ப இந்த பழங்கள் வியாபாரத்துக்கு வந்து அவர் என்னாலும் சொல்றாரு. இதுல வியாபாரத்துக்கு நல்லா தான் இருக்குது. கடையில ஒண்ணு சேதாரம் எல்லாம் வித்து போகுது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அருமைங்க. இந்த பதிவுல முக்கியமா தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு பப்பாளி மரம் வந்து பப்பாளி பழத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கீப்பிங் கெப்பாசிட்டி. பழம் பழுத்ததுக்கு அப்புறம் வைத்திருக்கும் நாட்கள் எத்தனை அப்படிங்கறத பொறுத்து தான் ரொம்ப ரொம்ப அருமை. அந்த எந்த அளவுக்கு வந்து ஒரு பழத்துடைய ஸ்வீட்னஸ் வேணுமோ அதே அளவுக்கு வந்து கீப்பிங் கெப்பாசிட்டி வேணும். அதை வந்து ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக கலர் நிலவரத்தில் வந்து தெரிஞ்சுக்கணும், விவசாயிகிட்ட நேரடியாக கேட்டுக்கணுங்கிறத அந்த முக்கியமான இந்த விசிட்டோடைய முக்கியமே அதுதான். டாக்டர் விவசாயம் வந்து நேரடியாக அவங்க ஃபீல்டுக்கே வந்து செய்கிறது மீண்டும் நாங்கள் தொடர்பு வச்சுக்கலாம்னு இருக்கிறோம்.
உங்கள் கூட வந்து எப்போவுமே தொடர்பில் இருப்போம். எந்த ஒரு சந்தேகம்னாலும் நிவர்த்தி பண்ணுவோம். பப்பாளி விவசாயம் ஒரு லாபகரமான விவசாயம். என்னுடைய அனுபவத்தில் இப்போ கடந்த ஒரு 2019 நாங்கள் இதை பற்றியான ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இது ஒரு லாபகரமான பயிர் தான். எப்படின்னு சொன்ன வச்சுக்க, நல்ல ஒரு உழவு எடுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 உழவு எடுக்கணும். அதே போல் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சபட்சம் 8லேருந்து 12 டன் வந்து மக்கிய தொழு உரம் கொடுக்கணும். எந்த அளவுக்கு வந்து மண்ணில் வந்து மக்கிய தொழு உரம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மண்ணுடைய ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து அதிகமாகும். அந்த ஆர்கானிக் மெட்டீரியல் அதிகமாகும் போது மட்டும்தான் நல்ல சுவையான பழங்கள் கிடைக்கும். அந்த பழங்கள் வந்து வைத்திருக்கும் திறன் வந்து அதிகரிக்கும். ஒவ்வொரு மரத்துக்கும் குறைஞ்சபட்சம் 100லேருந்து 150 ஈல்டுங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். முதல் 3 மாசம் நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ வந்து நோய் தாக்கம் இல்லாம கொண்டு வரமோ அது அடுத்து வர 8 மாசம் 9 மாசத்துக்கு வந்து அந்த ஈல்டிங்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. இல்லைனா காயில் வந்து புள்ளியாவோ காயில் வந்து நிறைய ஃபங்கஸோ இல்லை ஆந்திரக்ஷனஸோ வரதுக்கு வந்து ஒரு வழிவகை செஞ்சிடும். அதனால தான் நடவு பண்ண உடனே குறைஞ்சபட்சம் 2 மாதம் அதிகபட்சம் 3 மாதம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். அதுதான் டாக்டர் விவசாயம் பப்பாளி விவசாயிகளுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு இன்ஃபர்மேஷனே சொல்லலாம். அதே போல் பப்பாளி நடவு பண்ணிட்டா இந்த விவசாயிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, களை வந்துடுதுன்னு சொல்லிட்டு கையில் எடுக்காமல் களைக்கொல்லி போட்டுறாங்க. கண்டிப்பாக இவ ஆர்கானிக் பண்ணாலும் சரி, கெமிக்கல் விவசாயம் பண்ணாலும் சரி, களைக்கொல்லி அறவே பப்பாளிக்கு பயன்படுத்தக்கூடாது. இதுவரை இந்த மூடாக்கு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதாவது வாழை மரத்துடைய இலைகள்லாம் எடுத்து போட்டு வேஸ்ட் இலையெல்லாம் எடுத்து போட்டு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அருமை. இது மூலமா பாருங்க கலையை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. எந்த ஒரு களைக்கொல்லியும் பயன்படுத்தல. அப்போ அதே போல வந்து நீர் மேலாண்மை நல்லா இருக்கணும். அதே போல வந்து மண்ணுடைய வளம் வந்து நல்லா இருக்கணும். ஒரு பப்பாளி விவசாயத்துக்கு pH லெவல் வந்து 6லேருந்து 7.5 வரைக்கும் இருக்கணும். அந்த மண்ணில் தான் மைக்ரோ நியூட்ரியனும் அதே போல மேக்ரோ நுண்ணூட்ட சத்தும் பேரூட்ட சத்தும் சரிவிகிதமா இருக்கும். நுண்ணூட்ட சத்து பேரூட்ட சத்து ஒரு மண்ணில் இருந்தாலும் அந்த வேர்கள் உறிஞ்சிறதுக்கு வந்து 6.5லேருந்து 7 வரைக்கும் இருக்கு பார்த்தீங்களா, pH லெவல் இருக்குல்ல. இந்த லெவல் இருந்தால் மட்டும்தான் அந்த வேர் வந்து நல்லா உறிஞ்சிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. அந்த லெவலில் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த இடைவெளி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6க்கு 6 வைக்கலாம், 6க்கு 7 வைக்கலாம், 7க்கு 7 வைக்கலாம். நான் பார்த்துருக்கிறேன் விவசாயிகளை வந்து 8க்கு 8 கூட வச்சிருக்கிறாங்க. அது மண்ணுடைய வளத்தை பொறுத்து வச்சிருக்காங்க. இந்த மண்ணுடைய வளம் பார்க்கும்போது எனக்கு நல்லா இருக்கு. பப்பாளி விவசாயத்தில் பொறுத்ததும் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து 12 டன் உரம் வந்து கொடுக்குறோம், மக்கிய தொழு உரம் கொடுக்குறோம். அதே 12 டன் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் 7வது மாதம் வந்து ஒவ்வொரு மரத்துக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு 5 கிலோ விதம் கொடுத்துட்டோமா இந்த 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் வச்ச காயெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 30லேருந்து 35 காய் ஒரு மரத்துக்கு வர ஆரம்பிக்கும். அந்த 30லேருந்து 35 காய் ஒரு 8 மாதத்துல எடுத்துருவோம். 8லேருந்து 9 மாதம் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதே ஈல்டிங்கில் காய் வரணும்னா ஒரு மரத்துக்கு குறைஞ்சபட்சம் 5 கிலோ வைக்கணும். சொல்ற அந்த 100 கிலோங்கிறது லிமிட்டட்னு ஒன்று கிடையாது. அதுக்கு மேலேயும் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க. இது உரங்க வந்து கொடுத்தா ஒழிய நீங்கள் ஜெயிக்க முடியும் ஒழிய ரசாயன உரத்தை நீங்கள் நம்பிட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் கேள்விக்குறியாகவே இருக்கு. வெல்கம் சீடில் இருக்கிற WS46 இந்த வெரைட்டி வந்து நீங்கள் விவசாயிகளுக்கு ரெஃபர் பண்ணலாமா? உங்களால் சொல்ல முடியுமா? இது நல்ல ரகம் தானுங்க. இது ஒன்றும் சலிச்ச ரகம் இல்லை, அருமையான ரகமாக தான் இருக்குது. காய் சைஸ் வந்து எல்லாம் ஒரே ரகமாக வருது. 7வது மாதத்துக்கு அப்புறம் காய்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம வந்து ஒரு 5 மாதம் 6 மாதத்துலேயே நம்ம என்ன பண்ணோம், ஒரு உரங்களை கொடுக்க ஆரம்பிச்சும் போது தொழு உரம், கண்டிப்பாக தொழு உரம், மாட்டு தொழு உரம் கொடுக்கும்போது அந்த காய் வந்து சிறுப்பியாக வராமலே பாதுகாக்க முடியுங்கய்யா. இது எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் ஃபீல்டெல்லாம் பார்த்ததில் சொல்கிறோம்ங்கய்யா. ஒருத்தர் வந்து பப்பாளி விவசாயத்தில் இறங்கி பண்ணலாமா புதுசாக வரவங்க? கண்டிப்பாக பண்ணலாங்க. நிறையா செய்யாட்டியும் கூட ஒரு ஏக்கர் அளவுக்கு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு திருப்தி இருந்தால் வேணுங்கிற உதவியை அவர் செய்யறதுக்கு எந்த நேரம் ரெடியாக காத்துட்டுக்கிறாரு. நம்மளுக்கு அதே பெரிய ஆறுதல் தான். டிஜிட்டல் எல்லாம் ஏஐ அது இதுன்னு வந்துட்டாங்க. என்னதான் வந்தாலுமே நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நம்ம கூட வந்து ரீஜனல் மேனேஜர் இருக்காரு, மிஸ்டர் கார்த்திகேயன். வந்து பல்லடம் ரீஜனுக்கு ஃபுல்லாக இவர் தான் மேனேஜர். ஐயா, இப்போ ரீஜனல் மேனேஜர் வந்து உங்களுக்கு எந்த வகையில் சப்போர்ட் பண்ணாரு? டீசல் மேனேஜர் இது வரைக்கும் அலுவலகத்துலேருந்து 4-5 தடவை வந்துட்டு போயிட்டாங்க. போரான் மருந்தெல்லாம் கொஞ்சம் கொடுக்காம இருந்துங்க. இடையில அப்புறம் அவங்கெல்லாம் வந்து சொன்னது வரை இப்போ எல்லாம் கொடுத்து வர இப்போ கொஞ்சம் நல்லா போரான் வந்து நீங்கள் ஸ்ப்ரேயிங்கும் பண்ணீங்க, கீழேயும் ட்ரிப்ளிங் ரெண்டுலேயுமே கொடுத்ததுனால வந்து உங்களுக்கு என்ன நன்மைகள் இருந்தது? சைஸு எல்லாம் நல்ல சைஸு, ஷைனிங்கு எல்லாம் வந்துருக்கு. பூவு கொட்டாமல் இருந்ததுங்க. NPK வரும், நுண்ணோட்டம், அந்த போரான்லாம் கொடுத்ததுனால வந்து உங்களுக்கு என்ன நன்மைகள்லாம் இருந்தது? பரவாயில்ல, ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு ஈல்டு வந்து 45 கிலோ வரைக்கும் வந்திருக்கு ஒரு செடி ஒன்றுக்கு. மொத்த பயிர் வந்து நாங்கள் 1500 செடி வச்சுருக்கிறோம். ஓகேங்க. அதில் இந்த தடவை எப்படி இருந்தாலும் சக்ஸஸ் ஆகிடும். இப்போவுமே வந்து உங்கள் மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள்
4 மாதம் காய் அறுவடை பண்ணியிருக்கீங்க. இப்போ இருக்கிறதே 35 to 40 காய் இருக்குது. ஆமாங்க. இந்த காய் வந்து ஒரு மரத்துக்கு ஒரு காய் வந்து 1.5 கிலோ வந்தாலும் உங்களுக்கு ஃபர்தராக ஒரு 60 கிலோ கண்டிப்பாக வரும். வர்றதுக்கு நல்லாவே அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபர்தராக கொஞ்சம் இயற்கை உரமும் கொடுங்க, கொஞ்சம் அந்த ரசாயன உரம் சொன்ன மாதிரி இந்த போரான் இது எல்லாமே கொடுங்க. கண்டிப்பாக அந்த இருக்கிற காய் செட்டிங் ஆகி காய் வெயிட்டும் உங்களுக்கு நல்லா வரும். அதே போலங்க இப்போ நம்ம ஒரு விதை வாங்குகிறோம், அந்த கம்பெனி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா ஒரு மகன் கூட வந்து அப்பா இருக்கிற சப்போர்ட் மாதிரிங்களே. இப்போ வந்து கம்பெனி நேரடியாக வந்து அந்த ஃபீல்டை பார்க்குது, அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுது, அவங்கள வந்து சிறு தவறுகள் பண்ணாலும் எடுத்துகிட்டு போகுது, அதை வந்து சரி பண்ணுது, இந்த உரங்கள்லாம் கொடுக்கணும், இந்த பூச்சி மருந்துங்கள்லாம் கொடுக்கணும் அட்வைஸ் பண்ணும்போது அது ஒரு நல்ல இந்த வெல்கம் சீட் வந்து அதில் வந்து நல்லா பண்ணுதுன்னு நான் அனுபவத்தில் கேட்டிருக்கிறேன், நிறைய விவசாயிகிட்ட கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மகசூல் ஈட்டுறதுக்கு நோய் மேலாண்மை பண்ணியும் நல்ல உரம் மேலாண்மை பண்ணியும் நல்ல மகசூல் ஈட்டுறதுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் இருக்குங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திரு நடராஜன் அவங்க தோட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெல்கம் சீட்ஸ் பப்பாளி வந்து 1.5 ஏக்கர் போட்டிருந்தாங்க. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் 1.5 ஏக்கர் போட்டிருந்தாங்க. 10வது மாதத்துலேருந்து அறுவடை ஸ்டார்ட் பண்ணாங்க. 10வது மாதம் அறுவடை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு செடிக்கு வந்து 45 கிலோ வீதம் எடுத்துருக்கிறதா ஐயா அவரேஜாக சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஃப்ரூட் செட்டிங் இருக்குது. இருக்கிற காயே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து நம்ம இந்த மரத்துலேயே வந்து ஒரு 40 காய் கிட்ட இருக்குங்க. இப்போ அதனால் வந்து இவங்களும் நம்ம அந்த ஃபார்மேட்டை வந்து இயற்கை உரம், ரசாயன உரம், போரான் எல்லாமே கலந்து கொடுக்க சொல்லியிருக்கு, ஸ்ப்ரேயிங்கும் பண்ண சொல்லியிருக்கு. அதை வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மரத்தினுடைய காயோடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது குறைந்தது இந்த அடுத்த ஒரு 4-5 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-60 கிலோ கண்டிப்பாக எடுப்பார் ஒரு மரத்துக்கு. அதனால் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து குறைஞ்சது வந்து 90-100 கிலோ கண்டிப்பாக மகசூல் வர வாய்ப்பு. நீங்கள் பார்க்கும்போது இந்த ஃபீல்டு என்ன ஏஜில் இருந்துச்சு, எப்படி பார்த்தீங்க? நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு 2 மாதம் ஸ்டேஜில் இருந்தது. 2 மாதம் ஸ்டேஜில் அப்போ தான் சின்ன செடியாகவே பார்த்துட்டு சின்ன செடியாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து க்ரோத் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஹியூமிக் ஆசிடு அதெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுக்க அட்வைஸ் பண்ணிட்டு வந்தீங்க ஸ்டார்டிங்ல. ஹியூமிக் ஆசிட், ரெடோமில். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக வருவீங்களா இல்லை எப்படி? மாதத்துக்கு ஒரு டைம் வந்து விசிட் வருவோம். விசிட் பண்ணுவீங்க ஃபோன் மூலமாகவும்? மாதத்துக்கு ஒரு டைம் நேரடியாக வந்து விசிட் பண்ணுவோம். அப்புறம் இடையில ஃபோன்லேயும் பேசுவீங்க. சார் இவர் என்னென்ன சேலஞ்சஸ் தான் ஹேண்டில் பண்ணார் சார்? எப்படி பிரச்சனை, அவருக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு? ஆரம்பத்தில் வந்து சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த போரான் நுண்ணூட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்காம இருந்தோம். அதை வந்து கொஞ்சம் நுண்ணூட்டம் வந்து ஏன்னா மண்ணில் வந்து காய் உற்பத்தி அதிகமாகுது, மண்ணில் நுண்ணூட்டமும் பற்றாக்குறை ஏற்படும். அந்த நுண்ணூட்டத்தை வந்து மண்ணிலையும் கொடுக்க சொன்னேன், ஸ்ப்ரேயிங்கும் வந்து கொடுக்க சொன்னேன். ஓகே, அதை வந்து ப்ராப்பராக வந்து அந்த விவசாயி வந்து போரான்லாம் வந்து ஸ்ப்ரேயிங்கும் பண்ணார். அப்புறம் வந்து இந்த அஸ்வினி அதெல்லாம் கொஞ்சம் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அதான் வந்து வைரஸ் நோயை வந்து பரப்பும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஸ்வினியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்து வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம சொல்கிற மாதிரி நீம் ஆயில் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுவேன். அப்படி அடிக்கும்போது வந்து சார் உரியிற பூச்சி வந்து தாக்குதல் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். முதல்ல 5 மாதம் நடவு பண்ணி ஃபஸ்ட்டு 5 மாதம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக சார். அந்த சார் உரிய பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டா கண்டிப்பாக டெஃபினட்டாக அந்த வைரஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். 11 மாதத்துலேயே 40 கிலோ எடுத்திருக்காரு. இன்னொரு 5-6 மாதம் டெஃபினட்டாக காய் எடுப்பாங்க. அதில் வந்து ஒரு 60 கிலோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதனால் ஒரு மரத்துக்கு 100 கிலோ கண்டிப்பாக வரும். காய் வெயிட்டும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 to 2 கிலோ வெயிட் வருது. ஏன்னா இப்போ வியாபாரி வந்து அதனால் விரும்பி எடுக்கிறாங்க. இன்னொன்று வந்து நம்ம வெல்கம் சீட்ஸ் பப்பாளி வந்து பார்த்தீங்கன்னா கீப்பிங் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. மெயினாக வந்து ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடை முடிஞ்ச உடனே ஒரு 5-6 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு வந்து கெடாமல் இருக்கும். தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா மாவட்டத்துலேயும் இந்த WS46 ரகம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈல்டு நல்ல மகசூல், கீப்பிங் குவாலிட்டி, டேஸ்ட் இருக்கனால எல்லா விவசாயியும் வந்து இப்போ எல்லாரும் போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக சார். நாங்களும் வந்து பப்பாளி விவசாயத்தை வந்து பெரிய லெவலில் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் ப்ரொமோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல மகசூலை ஈட்டி நல்ல லாபம் எடுக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிற முயற்சியில் தான் நாங்களும் பண்ணிட்டு வரோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எத்தனை விவசாயிகள் மூலம் கனெக்ட் பண்ண முடியுமோ அத்தனை விவசாயிகளை கனெக்ட் பண்ணி பப்பாளி விவசாயத்துடைய ஒரு நல்ல ஒரு லாபகரமாக எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு வழிகாட்டுதலை நாங்கள் கொடுத்துட்டு வரோம் சார். அதே வழிகாட்டுதல் வந்து நம்ம WS46க்கும் கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். அதுதான் இது ஒரு தொடக்கம் தான் இதோடைய இந்த பிளேஸ் சார். ரைட்டுங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்யூ சார்.